ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சுவையான லஞ்ச் மெனுவை பார்ப்போம். அனைவருக்கும் பிடித்த பருப்பு கடையல். பருப்பு கடையலுக்கு ஏற்ற பாகற்காய் பொரியல், மிக டேஸ்டியான கேரட் பட்டாணி பொரியல், கமகமக்கும் ரசம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூடான சாதத்துடன் நாம் நெய் சேர்த்து பருப்பு கடையல் போட்டு சாப்பிட்டோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைகள் பெரியவர் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். நாம் நெய்யும் பருப்பும் சேர்த்து சாப்பிடுவதால் மிக அட்டகாசமாக இருக்கும். பருப்பு கடையலுக்கு சைட் டிஷ்ஷாக மிக டேஸ்டியான பாகற்காய் கூட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு சாதத்துடன் நாம் பாகற்காய் கூட்டு வைத்து சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். பருப்பு சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக இந்த பட்டாணி கேரட் பொரியல் மிக டேஸ்டியாக இருக்கும். இது கேரட் பட்டாணி போட்டதால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். பருப்பு சாதத்துடன் சாப்பிடுவதற்கு கமகமக்கும் ரசம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சாதத்துடன் நாம் ரசம் சேர்த்து சாப்பிடுவதால் மிக டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்திற்கு கெட்டி தயிர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய லஞ்ச் மெனுவில் மிக டேஸ்டியான பருப்பு சாதம், அதற்கு சைட் டிஷ்ஷாக பாகற்காய் பொரியல், பருப்பு சாதத்திற்கு ஏற்ற கேரட் பட்டாணி பொரியல், கமகமக்கும் ரசம் பார்த்தோம். நாளை மற்றொரு டேஸ்டியான மெனுவுடன் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.